வினோத் ஒரு கேள்வி கேட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி. என்ன அப்டின்னா, நீங்க வந்து ஒரு நட்புன்னு சொல்லிட்டு வந்துட்டு, நீங்க 2 பேரும் பண்றத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவங்க 2 பேரையும் கெடுக்குறீங்க நீங்க. ஒரு நண்பன்னா என்ன பண்ணணும் நிஜமா? பண்றத தப்புன்னு சொல்லணும். கரெக்ட்டா கேட்டிருக்காரு அவரு. எப்படி சொல்லுவீங்க? "டேய் டேய் டேய் ஏன்டா இப்படி பண்ற? சும்மா இருடா." எப்படிங்க இப்படிப்பட்டவன் எப்படிங்க நண்பனா இருக்க முடியும்? என் பக்கத்துல ஒரு நண்பன் நாளைக்கு இருக்கிறான். அவன் வந்து ஒரு பொம்பளைய பார்த்து கேவலமா பேசுறான். ஆம்பளையாவே இருந்துட்டு போட்டும். யாரையோ பார்த்துட்டு கேவலமான ஒரு சொல்ல வச்சு பேசுறான் பின்னாடி. "டேய் டேய் டேய் நீ பண்றது தப்பு மச்சான். கொஞ்ச நேரம் தான் பார்த்துட்டு இருப்பேன். ஃப்ரெண்டுங்க இருக்கான். சப்போர்ட் பண்ண மாட்டேன்டா உன்ன. அசிங்கமா போயிரு. பண்ணாத. பண்ணானா பண்ண. எதுக்குடா பண்ற நீ?" அப்படி நான் உரிமை எடுத்து அவன் பண்ணக்கூடாதுன்றத நான் மேக் ஷூர் பண்ணுவேங்க. அப்படி பண்ண முடியாம இவரு கூட சேர்ந்துட்டு, "ஏன்டா அங்க பாரு அங்க மண்டபத்துக்கு பாரு" கிண்டல் தான் பண்ணிட்டுருந்தாரு இவரு. வினோத் நடிக்கிறாரு. வினோத் வந்து ஒரு ஃப்ரெண்டுங்கிற பேர்ல தப்பா கைட் பண்ணப்பட்டுட்டார். அத ஒத்துக்கணும் அவரு. உட்கார்ந்துட்டு இவரு கூட உட்கார்ந்துட்டு அங்க பாரு அப்ப திவ்யா கணேஷ் போய் புலம்பிட்டு இருக்காங்க யார்கிட்டயோ, அமித் கிட்ட. "எப்படிங்க ஒரு கேப்டனா நீங்க இத கேள்வி கேட்காம போனீங்க?" அதுக்கு வினோத் கமெண்ட் அடிக்கிறாரு உள்ள உட்கார்ந்துகிட்டு. "வினோத் மாட்டிக்கிட்டாரு பாரு இப்ப அங்க" அப்படின்னு. உங்களுக்கு அது ஒரு சாதாரண விஷயமா தெரிஞ்சிருந்திருக்குது. இதே வேற யாராவது பண்ணியிருந்தா தப்பா தெரிஞ்சிருந்திருக்கும். வேற யாராவது உங்களுக்கு பண்ணியிருந்தா தப்பா தெரிஞ்சிருந்திருக்கும். இல்ல உங்களுக்கு புடிச்சவங்களுக்கு இத வேற யாராவது பண்ணியிருந்தா உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனா உங்களுக்கு புடிச்சவங்க வேற யாருக்கோ இத பண்ணனால உங்களுக்கு தப்பா தெரியல.